பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அறுவடையின் நாள் இன்றைக்கு நம்முடைய தோட்டத்தில் இருந்து இது ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இவ்வளோ வந்துருக்குது. Ancient hymns and voices low, tokens of a bountiful share, holiness in each tender prayer. Thanksgiving Day we bow our heads, blessings count the Spirit's fed. In this ethereal embrace, grace bestowed on every face. Fields of gold and sky so bright, miracles in our plain sight, hands entwined in a humble plea. கீரையெல்லாம் நிறைய இருக்கிறது. தேவையான நேரத்தில் நம்ம எடுத்து சமைச்சுக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு விதமான ஹெர்ப். குக் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது லெமன் கிராஸ், உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாம் நிறைய மிளகாயிலெல்லாம் வந்திருக்குது. அதோடைய கிருபை பெரிதான அறுவடையை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன் இவ்வளவு இது இந்த நேரத்தில் பறிச்சிருக்கிறோம். மற்ற கீரைகள், பாவக்காயெல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் முடக்கத்தான் என்று சொல்லி முடக்கத்தான். அந்த பைத்தங்காயெல்லாம் இதுக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்குது. இது இந்த சுக்கினி பூத்திருக்குது. பாஸ்லி எல்லாம் இருக்குது. கேள் இருக்குது, பீட்ரூட் தக்காளி மரமெல்லாம் வச்சிருக்குது. இனித்தான் அவை எல்லாரும் காய்ப்பினா கொஞ்சம் பூக்கள் எல்லாம் வந்திருக்குது. இந்த பல மரத்தில் எல்லாம் நிறைய பேக்கை போட்டு கட்டி வச்சுருக்கிறோம். காரணம் என்ன, அந்த பறவைகள் வந்து எல்லாத்தையும் கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுமாகவே சிலதுக்கு பேக் கட்டி இப்படி இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்கிறேன். சிலதுக்கு வந்து வலையால் மூடி, பெரிய இதுகள் இருக்கிற இடத்துல வந்து வலையால் மூடி இருக்கிறேன். ப்ரூன்ஸ், இன்றைக்கி ப்ரூன்ஸ் பறிச்சு கொள்ள போகிற மரத்தில் இருந்து ப்ரூன்ஸ். Blessings count the Spirit's fed. In this ethereal embrace, grace bestowed on every face. Thanksgiving Day we bow our heads, blessings count the Spirit's fed. In this ethereal embrace, grace bestowed on every face. இது காஞ்ச ப்ரூன்ஸ். இது வெரி நைஸ். காய வச்சும் இந்த பழத்தை நீங்கள் பல நாள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். வெரி டேஸ்டியாக இருக்குது. நிறைய பழமாவும் சாப்பிடலாம், காய வச்சும் நீங்கள் பதப்படுத்தி சாப்பிடலாம். இவ்வளவு ப்ரூன்ஸ் வந்திருக்குது. ஆப்பிள் மரம் கர்த்தர் நிறைவா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எவ்வளோத்துக்கு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள்
முயற்சிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயம் கொடுப்பார். இது நெத்தரின் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முருங்கை மரத்தை நான் போட்ஸில் தான் வச்சுருக்கிறேன், நிலத்திலேயே வைக்கையில். அப்பப்போ இலையிலெல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் இவ்வளத்தையும் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக நீங்களும் பயிரிடுங்க. நல்ல ஆர்கானிக்காக நீங்கள் வெளியே செய்து சாப்பிடுவதனால எவ்வளவோ ஹெல்த்துக்கு நல்லது. வெளியில் வாங்கினா கெமிக்கல் எல்லாம் போடுவாங்க. நாங்களாகவே நம்ம உரங்களை போட்டு நம்ம நல்ல ஆர்கானிக் இதுகளை போட்டு சாப்பிடும்போது அதில் எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மைகளும் இருக்காது, உடம்புக்கு நல்லது. அதனால் உண்மையிலே நீங்களும் பிரயாசப்படுங்க. தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.